கண்மணி அன்புடன் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். கண்மணி ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்புறாங்க. கண்மணியோட சித்தப்பா யார்கிட்டையும் பேசாமல் ரொம்ப அமைதியாக இருக்கிறத கண்மணி கவனிக்கிறாங்க. உடனே சித்தப்பா என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, ஏன் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க, இங்கே சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க, நீங்கள் சாப்பிடாம இருக்கீங்களே, என்னாச்சு சித்தப்பா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா கண்மணி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, ஏதோ ஒரு காரணம் இருக்குது, என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அன்பு தம்பி ரொம்ப வசதியாக இருந்தார், ஆனால் இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வந்து வேலை பார்க்குறாரு, இங்கே தங்கியிருக்காரு. இப்போ அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு தெரியுமா, ஒவ்வொரு வேலையும் அன்பு பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தனியாக இருக்கிறதுனால எல்லா வேலையவும் அவர் தானே செய்கிறாரு. சமைக்கிறதுலேருந்து துணி துவைக்கிறதுன்னு எல்லா வேலையவும் அன்பு பார்த்துக்கிறாரு. பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது. அன்பு தம்பிக்கு உதவி செய்யலான்னு இன்றைக்கி பேசலான்னு நினச்சேன், ஆனால் அப்போ கூட என்னை புரிஞ்சுக்காம உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன செய்கிறது, நம்மளை இன்னும் அன்பு புரிஞ்சுக்காமல் இருக்காரு. அப்புறம் எப்படிம்மா அந்த வீட்டுக்கு நீ மருமகளாக போக முடியும்? உன்னுடைய வாழ்க்கையை பற்றி தான் கண்மணி நான் ரொம்ப யோசிக்கிறேன். அன்பு தம்பி இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்கார். அவருக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக நான் உதவி செய்வேன். அதே மாதிரி அவருக்கு சமைச்சு கொடுக்கணும், அவரை ரொம்ப நல்லா பார்த்துக்கணுன்னு நான் மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்க எல்லாரும் யோசிக்கிறோம். ஆனால் அன்பு தம்பி தான் நம்ம பேச வந்தாலே அவர் புரிஞ்சுக்காம பேசுகிறாரு அப்படின்னு சொல்லும்போது, அன்புக்கிட்ட நீங்கள் ஏன் பேசணும், அன்புக்கு நீங்கள் ஏன் உதவி செய்யணும், அன்பு நம்மளை என்றைக்கும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, அவர் பாட்டி பேச்சை மட்டும்தான் கேட்பாரு. அதனால் அன்புக்கு உதவி செய்ய வேண்டாம், நம்ம என்றைக்கும் அன்பு பக்கம் நின்று பேசவும் வேண்டான்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் தான் என்னை புரிஞ்சுக்காமல் பேசிகிட்ருக்கீங்கன்னு சொல்கிறாங்க கண்மணி. இல்லை கண்மணி, நான் என்ன சொல்ல வரேன்னா, அன்பு தம்பி நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிட்டாருன்னா கண்டிப்பாக மனசு மாறிடுவார், உன்னையும் ஏற்றுப்பார்ல. எத்தனை நாள் தான் இந்த ரெஸ்டாரண்ட்டுடைய எல்லா பொறுப்பையும் நான் தான் எடுத்து பார்க்குறேன்னு இந்த ரெஸ்டாரண்ட் வேலையை மட்டும் பார்க்க முடியும்? நீயும் உன்னுடைய மாமியார் வீட்டுக்கு போகணும்ல, அதான் அன்பு தம்பிக்கிட்ட மெதுவாக பேசலாம்னு நினச்சேன். ஆனால் அன்பு யாரையும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு, அதான் ரொம்ப யோசிக்கிறேன்னு சொல்லும்போது, சித்தப்பா நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கணும், நம்ம வேலையை பார்க்கணும், அவ்வளவுதான். அன்பை பற்றி யோசிக்கிறதுக்கு அன்போட பாட்டி இருக்காங்க, அன்பு வீட்டில் எல்லாரும் இருக்காங்க, ஏன் வெண்ணிலா கூட இருக்காங்க. ஆனால் நம்மளை பற்றி யோசிக்க யாருமே இல்லை சித்தப்பா. நம்மக்கிட்ட வசதி இல்லை, பணம் இல்லை, அதனால் அன்பு வீட்டில் யாரும் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க. நானும் நல்லா சம்பாதிக்கணும், பெரிய பிஸ்னஸ் செய்யணும், ஏன் கண்மணி க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்கணும்னு நிறைய நினச்சிருக்கேன். இதெல்லாம் நடக்கணும்னா கண்டிப்பாக அன்புக்கு உதவி செய்யவே கூடாது. அன்பு அப்படி நம்ம உதவி செஞ்சாலும் அதை ஏற்றுக்கவும் மாட்டார், நம்மளை புரிஞ்சுக்கவும் மாட்டார். அதனால் அன்புக்கிட்ட நீங்கள் பேசவே வேண்டாம். எதுக்காக தான் அன்பு இங்கே தங்கியிருக்காருன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இங்கே அன்புக்கு எதுக்கு ஜீவா இவ்வளோ உதவி செய்கிறாருன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல. என்ன செய்கிறது, இதுக்காக தான் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கீங்களா என்ன? நம்ம வாழ்க்கையை பார்க்கணும், நம்ம வேலையை பார்க்க வேண்டாமா? நீங்கள் சாப்பிடுங்க சித்தப்பா அப்படின்னு சாப்பாடெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க கண்மணி. எனக்கு புரியுது கண்மணின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சாப்பிட்டு நம்ம குடும்பத்தை நீங்கள் தானே சித்தப்பா பார்த்துக்கணும், எதுக்காக அன்பை பற்றி யோசிக்கிறீங்க? அன்பு எப்பயும் நம்மளை பற்றி யோசிக்க மாட்டார். தன்னுடைய பாட்டி பேச்சை கேட்டு என் அம்மாவையும் என்னையும் தேவையில்லாமல் பேசினார்ல அன்பு, அவருக்காக சப்போர்ட் பண்ணணும், அவருக்காக உதவி செய்யணும் நீங்கள் நினைக்கிறீங்களா? வேண்டவே வேண்டாம் சித்தப்பா அப்படின்னு சொல்லும்போது ஜீவா ஃபோன் பண்ணுறாரு. பார்த்தீங்களா, என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணிட்டாரு, உடனே நான் கிளம்பணும் அப்படின்னு கண்மணி அங்கேருந்து கிளம்பி வராங்க. கண்மணி தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அன்பு மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. என் சித்தப்பா தான் பேசியிருக்காருல்ல, பொறுமையாக பேச வேண்டிதானே. அன்பு எப்பயும் யாரையும் புரிஞ்சுக்கிறது இல்லை, எப்போ பார்த்தாலும் ரொம்ப கோவமாக பேசுகிறது தான் அன்புக்கு வேலையாகவே இருக்குது. எதுக்கு தான் அன்பு இந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறாருன்னு தெரியல, எங்கள் வீட்டு பக்கத்தில் எதுக்காக தங்கியிருக்கிறாருன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு கண்மணி அன்பு மேலே உள்ள கோவத்தில் இப்படிலாம் யோசிக்கிறாங்க. அந்த சமயம் அங்கே அப்பர்ணா, அன்பு எப்படி இருக்கீங்க? இல்லை, நம்ம ரெஸ்டாரண்ட்லேயே நிறைய வேலை பார்க்குறது நீங்கள் தான் அன்பு அப்படின்னு அன்புக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்பர்ணா. இதெல்லாம் பார்த்த உடனே கண்மணிக்கு ரொம்ப கோவம் வருது. இங்கே அன்பு சொல்கிறாங்க, அப்பர்னா எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் கிச்சனுக்கு போகிறேன்னு சொல்லும்போது, இல்லை அன்பு, உங்ககிட்ட நான் நிறைய பேசணும், உங்களுக்கு நிறைய திறமை இருக்குது, என்ன உங்களை தான் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய உதவியெல்லாம் செய்கிறீங்க, உங்களால் தானே நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு பெரிய சாப்பாடு ஆர்டர் கிடச்சிருக்கு, நீங்கள் அந்த பசங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சீங்க, அதனால தானே அந்த மேடம் உங்களுக்காக பெரிய சாப்பாடு ஆர்டரை கொடுத்துருக்காங்க, அந்த ஃபங்க்ஷனுக்காக நீங்கள் தான் சமைச்சு கொடுக்கணும்னு நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு இப்போ தான் பெரிய சாப்பாடு ஆர்டர் கிடச்சிருக்கு, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே. ஜீவா சார் கூட உங்களை புரிஞ்சுக்கல, கண்மணி எப்பயுமே உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஆனால் உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருந்தது, அதனால தான் நீங்கள் செஞ்ச உதவியெல்லாம் பார்த்துட்டு நான் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். சொல்லப்போனால் உங்ககிட்ட நான் நிறைய பேச வேண்டியது இருக்கு அன்பு அப்படின்னு சொல்லும்போது அன்பு சொல்கிறாரு, எனக்கு நிறைய வேலை இருக்குது, இப்போ பேச நேரமே இல்லை, உங்களுக்கே தெரியும், நம்மளுக்கு இப்போ
பெரிய பெரிய சாப்பாடு ஆர்டர்லாம் கிடச்சிருக்கு. இந்த ஆர்டரை நல்லபடியாக செஞ்சால் தானே நம்ம ரெஸ்டாரண்ட் மேலே எல்லாருக்கும் நம்பிக்கை வரும். எல்லாரும் நம்ம ரெஸ்டாரண்ட்டை பாராட்டி பேசுவாங்க. நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு நல்ல பேர் கிடைக்கிறதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன். நான் செஞ்ச உதவியால் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு பெரிய பெரிய ஆர்டர் கிடைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் உங்களை பற்றி யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கல்ல அன்பு. ஆனால் நான் உங்களை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கேன். உங்கள் திறமை என்னன்னு எனக்கு தெரியும். என்ன உங்களை கண்மணி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல. எப்போ பார்த்தாலும் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம தேவையில்லாமல் பேசுவாங்க கண்மணி. கண்மணியோட ஃப்ரெண்டு தானே ஜீவா. அதனால தான் கண்மணிக்கு ஜீவா ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு. ஆனால் எப்பயுமே உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு இங்கே ரொம்ப சந்தோஷமாக அப்பர்ணா வந்து அன்புக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்ருக்க கண்மணி சொல்கிறாங்க, அப்பர்ணா உங்களுக்கு நிறைய வேலை இருக்குன்னு நினச்சேன். நீங்கள் என்ன எப்போ பார்த்தாலும் அன்புக்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த உடனே அன்புக்கிட்ட பேச ஆரம்பிச்சா உங்கள் வேலையை சரியாக செய்யவே மாட்டீங்க. என்ன அன்பு, அப்பர்ணாக்கு தான் வேறு வேலை இல்லை, உங்களுக்கு தான் கிச்சனில் நிறைய வேலை இருக்குல்ல, அப்புறம் என்ன உங்கள் வேலையை பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது, கண்மணி எனக்கு என்ன செய்யணும்னு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் இந்த ரெஸ்டாரண்ட்டுடைய பார்ட்னராக இருக்கேன். அதனால் என்னை எதிர்த்து பேசாதீங்க அன்பு. சொல்கிற வேலையை சரியாக செய்யுங்க. உங்களால் தான் பெரிய சாப்பாடு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதை நினச்சி எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அந்த வேலையை நீங்கள் சரியாக செய்யணும்ல. அக்கறையாக கவனமாக உங்கள் வேலையை பார்த்துக்கோங்க. அப்பர்ணா இருக்கிற வேலையை பார்க்காம இப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பீங்களா? அன்பு அவருடைய வேலையை செய்ய வேண்டாமா அப்படின்னு கண்மணி ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. உடனே அப்பர்ணா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா அன்பு, உங்ககிட்ட நான் பேசவே கூடாதுன்னு கண்மணி நினைக்கிறாங்க. என்னன்னு தெரியல, உங்ககிட்ட நான் பேச வந்தாலே கண்மணிக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன் கண்மணி, ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்கன்னு கேட்கும்போது, இல்லைங்க, நீங்கள் அன்புக்கிட்ட பேசலாம். ஆனால் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறமா உங்கள் வேலையை முதல்ல பாருங்கள். அதே மாதிரி அன்பு சரியாக அவர் வேலையை செய்யணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க கண்மணி. இங்கே எப்பயும் போல் கிச்சனில் வேலை செஞ்சிட்ருக்காரு அன்பு. அந்த சமயம் கண்மணி அங்கே வந்து அன்புக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன அன்பு, என் சித்தப்பா உங்களுக்கு உதவி செய்யணும்னு தானே பேச வந்திருக்காரு. எதுக்காக அவர்கிட்ட ரொம்ப கோபமாக பேசியிருக்கீங்க? பாவம் என் சித்தப்பா, நீங்கள் பேசுனதெல்லாம் நினச்சி ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு. நீங்களும் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்குறதுக்காக என் சித்தப்பா வந்திருப்பாரு. அவரை புரிஞ்சுக்காம எதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, கண்மணி நான் இந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறேன். ஜீவா தான் இந்த வேலையை எனக்காக கொடுத்தாரு. நான் தங்குறதுக்கும் வீடு ஏற்பாடு பண்ணி கொடுத்தது ஜீவா தான். எனக்கு ஏதாவது உதவி வேணும்னா நான் ஜீவா கிட்ட கேட்பேன். நீங்கள் எதுக்கு எனக்கு உதவி செய்யணும்? அது மட்டும் இல்லாமல் உங்கள் யார்கிட்டையும் பேச எனக்கு பிடிக்கல. அதனால தான் என் வேலையை பார்த்துட்ருக்கேன். இப்போ எதுக்கு தேவையில்லாமல் வந்து பேசுனீங்க? அப்பர்ணா என்கிட்ட பேசும்போது உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஆனால் இப்போ நீங்கள் வந்து தேவையில்லாமல் பேசிகிட்ருக்கீங்க. உங்கள் சித்தப்பா இனி என்கிட்ட பேசவும் வேண்டாம். உங்கள் வீட்டில் இருக்க யாரும் எனக்கு உதவி செய்யவும் வேண்டாம். எந்த உதவியும் எனக்கு தேவையில்லை. என் வீட்டில் இருக்க யார்கிட்டையும் பேசாமல் இருக்கேன். என் அம்மா அத்தனை முறை ஃபோன் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட நான் பேசலை. ஏன்னா நான் எங்கே தங்கியிருக்கேன், எங்கே வேலை பார்க்குறேன்னு என் அம்மாவுக்கு தெரிஞ்சால் அவங்க ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்க. அதனால தான் என்னை பற்றின உண்மை யாருக்கும் தெரிய வேண்டான்னு பொறுமையாக என் வேலையை பார்த்துட்ருக்கேன். இதெல்லாம் புரிஞ்சுக்காம உங்கள் சித்தப்பா என்கிட்ட வந்து பேசினா உடனே நான் மனசு மாறிடுவேனா? இல்லை உங்களை புரிஞ்சுப்பேனா? இல்லை உன்னை நான் ஏற்றுப்பேன்னு நினைக்கிறியா? உங்கள் சித்தப்பா எனக்கு உதவி செய்கிறதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல. எப்படியாவது என் மனசை மாற்றணும். நான் வந்து உங்களை புரிஞ்சுக்கணும். அதனால தானே இப்படிலாம் உங்கள் சித்தப்பா உதவி செய்கிற மாதிரி என்கிட்ட வந்து பேசுகிறாரு. என்னைக்கும் உன்னை நான் புரிஞ்சுக்க போகிறதே கிடையாது. எனக்கு என்னுடைய குடும்பம் தான் முக்கியம். என்னுடைய பாட்டி தான் முக்கியம். என்ன தான் என் பாட்டி எனக்கு சப்போர்ட் பண்ணலனாலும், வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணாலும், என் பாட்டியை என்னைக்கும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். என் பாட்டி எப்பயுமே என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால நீயோ இல்லை உங்கள் வீட்டில் உள்ளவங்களோ எனக்கு சப்போர்ட் பண்ணவும் வேண்டாம், எனக்கு உதவி செய்யவும் வேண்டாம். அதான் இவ்வளோ கோவமாக பேசினேன். நீ பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது உங்கள் சித்தப்பா கிட்ட பேசி உதவி செய்ய சொல்லி நீ தான் அனுப்பியிருப்பேன்னு நினைக்கிறேன். எப்படியாவது என் மனசை மாற்றணும், என் வீட்டுக்கு மறுபடியும் மருமகளாக வரணும். இதுதானே உன்னுடைய எண்ணமாகவே இருக்குது. அதனால தானே உங்கள் சித்தப்பா வந்து இப்படிலாம் பேசுகிறாரு. நீங்கள் உதவி செய்கிற மாதிரி பேசுவீங்க, உங்களை நம்பணுமா? உங்களெல்லாம் நம்பவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அன்பு. போதும் அன்பு, நீங்கள் எதுக்கு எங்களை நம்பணும்? என்றைக்குமே எங்களை புரிஞ்சுக்க போகிறதில்ல. இப்போ கூட உங்கள் பாட்டியை விட்டு கொடுக்காம ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்கல்ல. உங்கள் பாட்டியை பற்றி நீங்கள் சீக்கிரமாகவே புரிஞ்சுப்பீங்க. உங்கள் பாட்டியால் தான் பிரச்சனை வருது. நீங்களும் நானும் இப்போ பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணமே உங்கள் பாட்டி தானே. சீக்கிரமாகவே புரிஞ்சுப்பீங்க அன்பு. அதுக்கப்புறமா நீங்களே தேடி வந்து மன்னிப்பு கேட்டாலும் நானும் உங்களை கண்டிப்பாக ஏற்றுக்க போகிறதில்ல. என் சித்தப்பா என்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறாரு. ஆனால் உண்மையாகவே உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சாரு. நீங்கள் தான் எங்கள் யாரையும் புரிஞ்சிக்க மாட்டீங்கல்ல. உங்கள் பாட்டி பேச்சை மட்டும்தானே கேட்பீங்க. உங்களுக்கு உதவி செய்யணும்னு என் சித்தப்பா வந்தார்ல,
என் சித்தப்பா கிட்ட தான் இனி சொல்லணும். உங்கள் பக்கமே நாங்கள் வரமாட்டோம், போதுமா? நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம். நீங்கள் எதுக்கு என்னை புரிஞ்சுக்கணும்? நான் எதுக்கு உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணும்? என்னை நீங்களே புரிஞ்சுக்கல, உங்கள் பாட்டியை புரிஞ்சுக்க போகிறாங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க கண்மணி. அன்பு பேசுனதெல்லாம் நினச்சி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க கண்மணி. அந்த சமயம் அங்கே வந்த தேன்மொழி, என்ன கண்மணி, எப்போ பார்த்தாலும் அன்பு கிட்ட நீயும் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிற. அதே மாதிரி அன்பு உன்னை புரிஞ்சுக்காம, நீ என்ன சொல்ல வரேன்னு கூட புரிஞ்சுக்காம உன்கிட்ட பேசி பிரச்சனை செய்கிறாரு. இப்படியே நீங்கள் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்காம இருந்தால் எப்படி தான் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்? உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். நீ மறுபடியும் உன்னுடைய மாமியார் வீட்டுக்கு போகணும்னு உங்கள் அம்மா எவ்வளோ ஆசைப்படுறாங்க. ஏன் கண்மணி தேவையில்லாமல் அன்புக்கிட்ட இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது, இப்போ கூட அன்பு என்னை புரிஞ்சுக்காம, என் குடும்பத்துக்காகவும் என் வீட்டில் உள்ளவங்களுக்காகவும் சப்போர்ட் பண்ணாமல் தன்னுடைய பாட்டி தான் முக்கியம்னு பேசுகிறாரு. இதுக்கு மேலே அன்புக்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நானே அமைதியாக இருக்கேன். நான் எனக்காக அன்புக்கிட்ட பேசலை, என் சித்தப்பாவுக்காக தான் அன்புக்கிட்ட பேசினேன். ஆனால் அன்பு எங்களுக்கு உங்கள் உதவியே தேவையில்லை, எனக்கு யாரும் உதவி செய்ய வேண்டான்னு இப்படிலாம் பேசிட்டார் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நீ அன்பை நினச்சி மனசு வேதனைப்படுற, கொஞ்சம் பொறுமையாக அமைதியாரு. அன்புக்கிட்ட தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்யாத, பிரச்சனையெல்லாம் சரியாயிரும். நீ மறுபடியும் உங்கள் மாமியார் வீட்டுக்கு மருமகளாக போக தான் போகிற அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் நடக்கவே நடக்காது. அன்பு என்னை ஏற்றுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நான் மட்டும் அன்பை மன்னிச்சு அவரை ஏற்றுக்கணுமா? அவங்க வீட்டுக்கு மருமகளாக போகணுமா அப்படின்னு கண்மணி ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. தேன்மொழி சொல்கிறாங்க, நீ வேணும்னா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு, இங்கே ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற வேலையெல்லாம் நானே பார்த்துக்கிறேன். ஏன்னா நீ அன்பு என்னெல்லாம் பேசினாருன்னு நினச்சி ரொம்ப மனசு வேதனைப்படுறல அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு என்னுடைய வேலை தான் முக்கியம். அப்போ தான் நான் நினச்ச மாதிரி கண்டிப்பாக புதுசாக க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்க முடியும். அன்பு இப்படி தான் பேசுவாருன்னு எனக்கு தான் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அன்பு மேலே உள்ள கோவத்தில் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க இங்கே கண்மணி. இங்கே வெண்ணிலா பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, என்ன பாட்டி, வீட்டில் யார் ஃபோன் பண்ணாலும் அன்பு எடுத்து பேச மாட்டேங்கிறாரு, நீங்களும் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. இப்போ நமக்குன்னு நிறைய சாப்பாடு ஆர்டர்லாம் கிடைக்குது. ஆனால் இப்போ கம்பெனியை என்னால் தனியாக பார்த்துக்க முடியல, இந்த பிஸ்னஸை தனியாக என்னால் செய்யவே முடியாது. அன்பு எனக்கு துணையாக இருந்தால் தான், உதவி செஞ்சாதான் நம்ம பிஸ்னஸ் இன்னும் நல்லபடியாக நடக்கும். பாட்டி, நீங்கள் எனக்காக அன்புக்கிட்ட பேசுவீங்களா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அன்பு எங்கே இருக்கான்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க அன்போட அம்மா. உடனே வெண்ணிலா சொல்கிறாங்க, எனக்கு தெரியும், அன்பு இப்போ ஜீவா ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறாருன்னு சொல்லும்போது, இல்லையே, அன்பு தான் புதுசாக க்ளவுட் கிச்சன் ஆரம்பித்தான்ல அப்படின்னு சொல்லும்போது, அந்த க்ளவுட் கிச்சனை நடத்த முடியாமல் தான் அன்பு புதுசாக கம்பெனி ஆரம்பிக்கணும், பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இப்போ அந்த வேலையெல்லாம் சரியாக செய்ய முடியாமல் ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டில் இங்கே கிச்சனில் வேலை பார்க்குறாரு, எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, அப்போ அன்பு எங்கே தங்கியிருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க அன்போட அம்மா. அன்பு எங்கே தங்கியிருக்காருன்னு சரியாக எனக்கு தெரியல, ஆனால் கண்டிப்பாக பாட்டி நீங்கள் பேசுனீங்கன்னா அன்பு என்ன செய்யன்னு தெரியாமல் கண்டிப்பாக உங்களுக்காக உங்கள் பேச்சை கேட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுவார் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க வெண்ணிலா. உடனே அன்போட அம்மா யோசிக்கிறாங்க, அன்பு எதுக்காக இங்கே ஜீவா ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்கணும், எதுக்கு எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கணும்? அன்பு எவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலை பார்த்துருக்கான். என் பையன் அன்பு கண்டிப்பாக புதுசாக க்ளவுட் கிச்சன் ஆரம்பிப்பான், நல்லா சம்பாதிப்பான், பெரிய பிஸ்னஸ் செய்வான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ இந்த நிலமையில இருக்கானா அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறாங்க, மனசு வேதனைப்படுறாங்க அன்போட அம்மா. உடனே அன்போட பாட்டி ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க, அப்படியா வெண்ணிலா, அப்போ அன்பு புதுசாக க்ளவுட் கிச்சன் ஆரம்பித்து நல்லபடியாக புது பிஸ்னஸ் ஆரம்பிப்பான்னு இங்கே கார்த்தி சொன்னது எதுவுமே நடக்கலையா? இப்போ தான் ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குது. அப்போ சரி, நான் போய் பேசினா அன்பு என் கூட வீட்டுக்கு கிளம்பி வந்துடுவான். நான் என்னவோ யோசித்தேன், அன்பு கண்டிப்பாக பெரிய கம்பெனி ஆரம்பிச்சிருப்பான், அன்புக்குன்னு நிறைய பெரிய பெரிய சாப்பாடு ஆர்டர் வேறு வரும், அதனால் அன்பு இனி நம்ம பேச்சை கேட்கவே மாட்டான்னு நினச்சேன். அன்பு நம்ம கம்பெனியில் வேலை பார்க்கும்போதும் தன்னுடைய திறமையால் முன்னேறணும்னு நினச்சி சரியாக வேலையை செய்யலை. இப்போ புதுசாக க்ளவுட் கிச்சன் ஆரம்பித்தும் தன்னுடைய திறமையால் முன்னேறவே இல்லையா? எனக்கு தெரியும், என் பேச்சை கேட்காம அன்பு தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சா அதெல்லாம் நடக்குமா என்ன? இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வெண்ணிலா, நீ சொன்ன மாதிரி அன்புக்கிட்ட நான் பேசுகிறேன், ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறேன், அன்பை நான் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன்,
உன்னால் தனியாக பிஸ்னஸ் செய்ய முடியலனா அன்பு கண்டிப்பாக உனக்கு சப்போர்ட் பண்ணுவான். அன்பு என் பேச்சை கண்டிப்பாக கேட்பான் அப்படின்னு சொல்லும்போது இங்கே அன்போட அம்மா சொல்கிறாங்க, அன்பு இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்காம தானே வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு தேவையில்லாமல் பேசுனீங்க. இப்போ அன்பு நிம்மதியாக அவன் வேலையை பார்க்கட்டும். எதுக்கு அங்கே போய் அன்பை கூப்பிடணும்? என் பையன் அன்புக்கு தெரியும் எப்போ இந்த வீட்டுக்கு வரணும்னு. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த வெண்ணிலா தான். ஆனால் வெண்ணிலாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்கல்ல அப்படின்னு அன்போட அம்மா அங்கே ராஜேஸ்வரி கிட்ட ரொம்ப கோவமாக கேள்வி கேட்குறாங்க. என்ன, நீ என்னைய எதிர்த்து பேசிட்டு இருக்க? அன்புக்கு சப்போர்ட் பண்ணால் எல்லாரும் அமைதியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறியா? அப்போ உன்னுடைய பையன் அன்புக்கிட்ட பேசி நம்ம வீட்டுக்கு வர சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது அன்பு நான் ஃபோன் பண்ணாலும் என்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அன்பு நான் கூப்பிட்டா நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக வருவான். நீ வேணும்னா அன்புக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் எப்பயுமே நான் வெண்ணிலா பேச்சை தான் கேட்பேன், வெண்ணிலாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு அன்போட பாட்டி அன்போட அம்மா கிட்ட சொல்கிறாங்க. ராஜேஸ்வரி இப்படி சொல்கிறதெல்லாம் கேட்டு பதில் பேசாமல் அமைதியாக இருக்காங்க அன்போட அம்மா. இங்கே வெண்ணிலாவால் தான் இவ்வளோ பிரச்சனை வருது. ஆனால் இப்போவும் அன்போட பாட்டி வெண்ணிலாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அன்பு எப்போ நம்ம வீட்டுக்கு வருவான்னு தெரியலையே அப்படின்னு அன்போட அம்மா யோசிக்கிறாங்க. இங்கே ராஜசேகர் அம்மா அப்போ அன்பை பார்த்து பேசணும்னு நினைக்கிறீங்களா? நான் வேணும்னா வரட்டுமா? நம்ம 2 பேரும் போய் பேசுவோம்மா. அன்பு வீட்டுக்கு வரானா இல்லையான்னு பார்ப்போம். இங்கே வெண்ணிலாவும் எவ்வளோ வேலையை தனியாக பார்க்க முடியும்? நமக்கு இப்போ நிறைய சாப்பாடு ஆர்டர் கிடைக்குது. இந்த பிஸ்னஸை வெண்ணிலாவால் தனியாக பார்க்கவே முடியாது. அதனால தான் அன்பு வரணும்னு வெண்ணிலா நினைக்கிறாங்க. ஆனால் அன்பு ஏற்கனவே நம்ம க்ளவுட் கிச்சனில் இருக்கும்போது தானம்மா தேவையில்லாமல் நிறைய பிரச்சனை வந்தது. அன்பை நம்பவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அங்கிள், நீங்கள் அன்பை சரியாக புரிஞ்சுக்கல. அன்புக்கு நிறைய திறமை இருக்குது. நம்ம கம்பெனிக்காக தான் அன்பு வேலை செய்யணும். நம்ம க்ளவுட் கிச்சனுக்காக தான் அன்பு வேலை செய்யணும். ஆனால் அங்கே ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டில் அன்பு எதுக்காக இப்படி வேலை செஞ்சு கஷ்டப்படணும்? நான் போய் பேசினா கண்டிப்பாக அன்பு என்னை புரிஞ்சிக்க மாட்டார். என் மேலே அன்பு ரொம்ப கோபமாக இருக்கார். இல்லைனா அன்புக்கிட்ட நானே பேசியிருப்பேன், நம்ம வீட்டுக்கு வர வச்சுருப்பேன். ஏன்னா அன்பு தான் இந்த வீட்டில் இருக்கணும். அன்புக்காக தான் இந்த வீட்டுக்கு நான் வந்தேன். ஆனால் அன்பே இந்த வீட்டில் இல்லையே. அதனால் பாட்டி நீங்கள் பேசுங்க. நம்ம பிஸ்னஸ்க்காகவும் நம்ம கம்பெனிக்காகவும் அன்பு கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வந்து தான் ஆகணும். நீங்கள் பேசுனீங்கன்னா அன்பு புரிஞ்சுப்பார் அப்படின்னு வெண்ணிலா பாட்டிக்கிட்ட இப்படிலாம் பேசுகிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, ராஜசேகர், நீ வந்தால் அன்புக்கிட்ட ரொம்ப கோபமாக பேசுவ. நானே பேசிட்டு வரேன். நான் பேசினா அன்பு கண்டிப்பாக புரிஞ்சுப்பான் அப்படின்னு சொல்லும்போது உடனே அங்கே வந்த கார்த்தி சொல்கிறாங்க, யார் பேசினாலும் என் அண்ணன் அன்பு புரிஞ்சிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு என்ன தெரியும் அன்பை பற்றி அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி உங்களுக்கு தான் அன்பை பற்றி எதுவுமே புரியல. இப்போ வரைக்கும் அன்பு எங்கே இருக்கான்னு நமக்கு தெரியலல்ல. எதுக்காகனா நம்ம அன்பை போய் பார்க்கக்கூடாது, அவனுடைய வேலையில் தலையிடக்கூடாதுன்றதுக்காக தான் அன்பு நம்ம யார்கிட்டையும் பேசவே இல்லை. ஏன் இந்த வீட்டுக்கு திரும்பி வரவும் இல்லை. அன்பு நினைச்ச மாதிரியே நல்லபடியாக புது பிஸ்னஸ் ஆரம்பித்து முன்னேற வரைக்கும் நம்மக்கிட்ட அன்பு பேச போகிறதில்ல. நீங்கள் அன்புக்கிட்ட பேசினாலும் என்னதான் புரிய வச்சாலும் அன்பு நம்ம வீட்டுக்கு வருவான்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன்னா அன்பு நல்லபடியாக முன்னேறினதுக்கப்புறமா இந்த வீட்டுக்கு வருவான். எனக்கு அன்பை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். உங்களை விட அன்பை பற்றி நான் தான் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கேன். அன்பு தான் முக்கியம்னு நினச்சிருந்தா வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பீங்களா? இல்லை வெண்ணிலா தான் இந்த வீட்டில் இருக்கணும்னு நீங்கள் அன்பு முன்னாடி பேசியிருப்பீங்களா பாட்டி அப்படின்னு கார்த்தி கேள்வி கேட்கும்போது இங்கே பாட்டியால் பதில் பேச முடியல. வெண்ணிலா ரொம்ப கோவமாக கார்த்தி கிட்ட சொல்கிறாங்க, அப்போ நான் தான் இந்த வீட்டில் இருக்கிறது உங்கள் யாருக்குமே பிடிக்கலையா அப்படின்னு சொல்கிறாங்க வெண்ணிலா. உடனே அன்போட அம்மா சொல்கிறாங்க, இதெல்லாம் உனக்கு இன்னும் புரியலையா? அன்பு இந்த வீட்டுக்கு வரணும் நீ நினச்சா முதல்ல இங்கேருந்து கிளம்பு. அப்போ தான் என் பையன் அன்பு இந்த வீட்டுக்கு வருவான். நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும்னு மட்டும் யோசிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன எல்லாரும் இப்படி பேசுகிறாங்கன்னு வெண்ணிலா ரொம்ப கோபமாக யோசிக்கும்போது பாட்டி சொல்கிறாங்க, வெண்ணிலா, இவங்க எல்லாரும் இப்படி தான் தேவையில்லாமல் பேசுவாங்க. உன்னை பற்றி எனக்கு தானே தெரியும் வெண்ணிலா. நீ எங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன்னு எங்களுக்கு தெரியுமே. இவங்கெல்லாம் உன்னை என்றைக்கும் புரிஞ்சுக்க மாட்டாங்க வெண்ணிலா. நான் பேசுகிறேன் உனக்காக அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி எனக்காக பேச வேண்டாம். நம்ம கம்பெனிக்காக தான் நீங்கள் அன்புக்கிட்ட பேசணும். அன்பு வந்தால் தான் பிஸ்னஸை நல்லபடியாக பார்த்துக்க முடியும். நம்ம கம்பெனி நல்லபடியாக நடக்கும் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க வெண்ணிலா. வெண்ணிலாவே இப்படி பேசினதுக்கப்புறமா நம்ம கம்பெனிக்காக கண்டிப்பாக அன்பை நான் வீட்டுக்கு வர வைக்கணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி யோசிக்கிறாங்க. ஜீவா ரெஸ்டாரண்ட்டுக்கு பாட்டி வராங்க. பாட்டி வந்த உடனே ஜீவா கிட்ட சொல்கிறாங்க, என்னுடைய பேரன் அன்பு இங்கே தான் வேலை பார்க்குறான். நான் அன்போட பாட்டி தான் அன்புக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த சமயம் அங்கே கண்மணி வராங்க. பாட்டியை பார்த்த உடனே கண்மணிக்கு அவ்வளோ கோவம் வருது. இருந்தாலும் அன்பு இங்கே வேலை பார்க்குறாருல, பாட்டிக்கிட்ட எதுக்கு நம்ம கோவமாக பேசணும், எப்பயும் போல் பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி பாட்டி வந்த உடனே எப்படி இருக்கீங்க அப்படின்னு சந்தோஷமாக கேட்கும்போது, நீயும் இங்கே தான் வேலை பார்க்குறியா அப்படின்னு பாட்டி ரொம்ப கோவமாக கண்மணிக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், நானும் அன்பும் இங்கே தான் வேலை பார்க்குறோம் அப்படின்னு கண்மணி சொன்னதை கேட்டு பாட்டி ரொம்ப கோவமாக,
நீ தான் வேணும்னே திட்டம் போட்டு அன்பு இங்கே வேலை பார்க்க வரணும்னு அன்புக்கிட்ட பேசுனியான்னு கேட்கும்போது, நான் இதுக்காக பேசணும், நீங்கள் தானே சொன்னீங்க, நீ எப்பயுமே பிரியாணி கடை தான் நடத்த முடியும், இங்கே இடியாப்ப கடை தான் நடத்த முடியும், எங்களை மாதிரி பெரிய பிஸ்னஸ் செய்ய முடியாதுன்னு சொன்னீங்கல்ல. அன்பு கிச்சனில் எல்லாருக்கும் சமைக்கிறாரு, ஆனால் நான் அப்படி இல்லை, இந்த ரெஸ்டாரண்ட்டோடைய பார்ட்னராக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னது நீ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பார்ட்னராக இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், என் ஃப்ரெண்டு ஜீவா தான் இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர், ஆனால் மற்ற எல்லா பொறுப்பையும் பார்த்துக்கிறது நான் தான். அதான் சொன்னேன்ல, இன்னும் இதே மாதிரி பெரிய ரெஸ்டாரண்ட்டை நானே ஆரம்பிப்பேன், பெரிய க்ளவுட் கிச்சன் ஆரம்பிப்பேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, உனக்கு அவ்வளோ திறமையும் இல்லை, புத்திசாலித்தனமாக உன்னால் முன்னேறவும் முடியாது, நீ எல்லாம் இப்படி செய்ய முடியுமா என்ன அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், நீங்கள் தான் வந்து என்னையும் அன்பையும் பிரிக்கணும்னு புதுசாக திட்டம் போட்டு தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சீங்க, நானும் என் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன், நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்குதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க கண்மணி. ஆமாம், வேற என்ன, இங்கே எப்பயுமே கண்மணி தான் முக்கியம்னு அன்பு பேசுனதெல்லாம் கேட்கும்போது என்னால் அதெல்லாம் பொறுமையாக பார்த்துட்டு அமைதியாக இருக்க முடியல, நானே திட்டம் போட்டு தான் அங்கே ஃபங்க்ஷனில் பிரச்சனை செஞ்சேன், அப்போ தானே அன்பு எனக்கு சப்போர்ட் பண்ணுவான், அதனால தான் வேணும்னே உங்கள் அம்மா கிட்ட தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சேன், உன் மேலே எந்த தப்பும் இல்லை, இருந்தாலும் உன்னுடைய அம்மாவை பற்றி பேசினா உனக்கு கோபம் வரும்ல, அதனால தான் வேணும்னே பேசி பிரச்சனை செஞ்சேன், நீயும் என்னை புரிஞ்சிக்காம எல்லாரும் முன்னாடியும் எதிர்த்து பேசின, அதுக்கப்புறம் என்ன, எனக்காக அன்பு சப்போர்ட் பண்ண வந்தான், நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்ட, சொல்லப்போனால் உன்னையும் அன்பையும் பிரிக்கிறதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் செஞ்சேன்னு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு பாட்டி அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து கண்மணி பாட்டி பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப பொறுமையாக அமைதியாக இருக்காங்க. ஏன்னா அன்பு இங்கே தானே இருக்காரு, உண்மையை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பாட்டி பேசுகிறதெல்லாம் கேட்டு ரொம்ப பொறுமையாக அமைதியாக இருக்கிறாங்க கண்மணி. உடனே பாட்டி சொல்கிறாங்க, இது எல்லாமே என்னுடைய திட்டம்தான், உன்னை எப்படியாவது அந்த வீட்டிலேருந்து உங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்பணுன்றதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சேன், அன்பு என்ன புரிஞ்சுக்கிட்டு எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான்னு எனக்கு தெரியும், அதனால தான் இப்படிலாம் பேசினேன். உடனே அன்பு எப்பயும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணா, கண்மணி இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு சொன்னப்போ நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன், இனி அந்த வீட்டுக்கு நீ மருமகளாக வரவே முடியாதுல்ல, நான் நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடந்துருச்சுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இப்போ கூட இங்கே அன்புக்கு வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன், அப்போ தானே என்னுடைய கம்பெனி நல்லபடியாக நடக்கும், அன்பு மட்டும் என் பேச்சை கேட்டு இப்போவே என் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டான், அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்த அன்புக்கிட்ட பேசி உனக்கும் அன்புக்கும் டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடையும் நானே செய்வேன், அதுக்கப்புறம் வெண்ணிலாவுக்கும் அன்புக்கும் நானே கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா பாட்டி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் இப்படிலாம் செய்வீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை, நானும் அன்பும் எங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்க கூடாதுன்றதுக்காக இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்கீங்க, எல்லார் முன்னாடியும் என்னையும் என் வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏளனமாக பேசுனீங்க, தலகுனியை வச்சிங்க, ஆனால் என்னையும் அன்பையும் பிரிக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு வேலை செய்கிறீங்கன்னு நானும் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லும்போது, உன்னால் என்னை புரிஞ்சிக்கவே முடியாது, அன்புக்கிட்ட பேசி இப்போவே அன்பை இங்கேருந்து கூப்பிட்டு போகிறேன், நீ வேணும்னா பாரு, என்னைக்கும் அன்பு உன்னை நம்ப போகிறதும் இல்லை, உங்ககிட்ட பேச போகிறதும் இல்லை, நான் நினைக்கிறது மட்டும்தான் நடக்க போகுது அப்படின்னு பாட்டி இங்கே கண்மணிக்கிட்ட ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க. கண்மணி பதில் பேசாமல் அமைதியாக இருக்கும்போது, எப்பயுமே என்னை எதிர்த்து பேசுவேன், இன்னைக்கு என்ன ரொம்ப அமைதியாக இருக்கேன்னு பாட்டி கேட்குறாங்க. அந்த சமயம் அங்கே வந்த அன்பு, பாட்டி கண்மணிக்கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அன்பு, உன்னை பற்றி தான் ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும் பாட்டி, என்னையும் கண்மணியும் பிரிக்கிறதுக்காக அங்கே ஃபங்க்ஷனில் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சுருக்கீங்க, அப்போ உண்மையாகவே இங்கே கண்மணியோட அம்மா சித்தி சித்தப்பான்னு எல்லாரையும் தலகுனிய வைக்கணும்னு நீங்கள் தான் இப்படி தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சுருக்கீங்க, ஏன் பாட்டி இப்படிலாம் செஞ்சீங்க, உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், என்னையும் கண்மணியும் பிரிக்கிறதுக்காக இப்படி ஒரு திட்டம் போட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுருக்கீங்க, உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், நீங்கள் என்னை பார்க்க வந்திருக்கீங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக உங்களை பார்க்க வந்தேன், ஆனால் இப்போ வந்து நீங்கள் பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன் பாட்டி அப்படின்னு அன்பு சொன்னது மட்டும் இல்லாமல் இங்கே கண்மணியை பார்த்துட்டு பதில் பேசாமல் நிற்கிறாரு அன்பு. அன்பு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டானேன்னு பாட்டி வந்து யோசிக்கிறாங்க. அன்பு உண்மையை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ நேரம் கண்மணி என்னை எதிர்த்து பேசாமல் இவ்வளோ பொறுமையாக அமைதியாக இருந்தாளா அப்படின்னு பாட்டி யோசிக்கும்போது, உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட அன்பு பாட்டி முன்னாடி கண்மணி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இங்கே பாட்டி பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. இங்கே கண்மணி யோசிக்கிறாங்க, எப்படியோ அன்பு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாருன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கண்மணி. ஆனால் கண்மணி மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க ராஜேஸ்வரி.